மக்கள் சிலரிடையே ஆளுநர் பதவியை பற்றிய ஒரு தவறான எண்ணம் இருக்கின்றது. ஆளுநர் பதவியை அவர்கள் அரசியல் பதவி என்று எண்ணுகின்றார்கள். அது உண்மையல்ல. ஆளுநர் பதவி என்பது அரசியல் சார்ந்த பதவி அல்ல, அது அரசியல் அமைப்பு சார்ந்த பதவி. இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை சரியாக புரிந்து கொள்வது அவசியம். அதனால்தான் தீவிர அரசியலிலே மறுபடியும் குதிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் எழுந்தபோது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய ஆளுநர் பதவியை துறந்து அரசியலிலே மீண்டும் நுழைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இப்போது விஷயத்துக்கு வருவோம். தமிழக அரசாங்கம் சட்டமன்றத்திலே நிறைவேற்றிய சில மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தமிழக ஆளுநர் மிகவும் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு வழக்கை திமுக அரசாங்கம் தொடர்ந்தது. அந்த வழக்கின் இறுதி தீர்ப்பும் வந்துவிட்டது. காலம் தாழ்த்துவதையே ஒரு வியூகமாக ஆளுநர் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கடுமையான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது உச்சநீதிமன்றம். அந்த வகையிலே அந்த தீர்ப்பிலே அந்த குறிப்பிட்ட பகுதி மிகவும் சரியானது என்பதுதான் என்னுடைய கருத்தும். as soon as possible என்கின்ற சொற்களுக்கு பல வருடங்கள் என்று பொருள் கொள்ள முடியாது. இதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மிக மிக அடிப்படையான அரசியல் அமைப்பு சார்ந்த சில அடிப்படையான ஷரத்துக்களின் மீது கூட தன்னுடைய மறுதளிப்பை தெரிவிக்கின்ற வகையிலே அந்த தீர்ப்பு அமைந்திருக்கின்றது. அரசியல் வல்லுநர்கள் பலரை இந்த தீர்ப்பு கவலை கொள்ள செய்திருக்கின்றது. ஒரு சிறிய அமர்வு, நீதிமன்ற அமர்வு, இப்படிப்பட்ட அடிப்படையான விஷயங்களை பற்றி அடாவடியாக அதிரடியாக கருத்து தெரிவிக்கக்கூடாது, நீதியும் வழங்கக்கூடாது என்பது அவர்கள் கருத்து. ஆனால் இது அரசியல் வல்லுநர்களின் கருத்துத்தான். சட்ட வல்லுநர்கள் பலர் இந்த விஷயத்தை பற்றி தங்களுடைய கருத்தை இதுவரையிலே ஆணித்தரமாக தெரிவிக்கவில்லை. ஆனால் அதெல்லாம் எப்படி இருந்த போதிலும் இந்த தீர்ப்பிலே உள்ளடங்கியிருக்கின்ற பல விஷயங்களை பற்றி தெளிவான திடமான ஒரு பார்வைக்கு வருவது நீதிமன்றங்களுக்கு அவசியம் என்று நான் கருதுகின்றேன். அதனால் ஓர் அரசியல் அமைப்பு அமர்வு, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அமைக்கப்பட வேண்டும். இந்த வழக்கிலும் இது போன்ற வழக்கிலும் இருக்கின்ற பல கூறுகளை ஆராய்ந்து அந்த அமர்வு ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும், அதை தெளிவுபடுத்தவும் வேண்டும் என்று கருதுகின்றேன். அப்படிப்பட்ட ஓர் அமர்வை நிறுவி ஆவண செய்வதற்கு இந்திய அரசாங்கமே உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்பது ஒரு கருத்து. ஆனால் அதைவிட இன்னும் சிறப்பானதாக எது இருக்குமென்றால், உச்சநீதிமன்றமே தாமாக முன்வந்து ஒரு அரசியல் சாசன அமர்வை ஏற்படுத்தி எல்லா விஷயங்களையும் தீர ஆராய்வதுதான் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் நீதிமன்றமே தன்னுடைய எல்லைகளையெல்லாம் மீறினால் அதே நீதிமன்றம் அதை கண்காணித்து நீதிமன்றத்தின் எல்லைகளை சரியானபடி நிர்ணயிப்பதற்காக ஆவண செய்யும், தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கை மக்களிடையே ஏற்படும். பொதுவாக நமது நாட்டிலே பொதுமக்கள் எல்லா அமைப்புகளிலுமே தங்களுடைய நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள் அல்லது இழந்து கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்றம் ஒன்றுதான் மிச்சம் இருக்கின்றது. அதிலே மக்கள் நம்பிக்கை இழக்காமல் போவது மிக மிக அவசியம். பொதுமக்கள் நீதிமன்றங்களை முழுவதுமாக நம்புகின்ற அளவுக்கு நீதிமன்றங்களும் நடந்து கொள்ள வேண்டும். என்ன தவறு நடந்தாலும் அல்லது என்ன சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடந்தாலும் நீதிமன்றமே அதை கண்காணித்து சரி செய்யும் என்கின்ற ஆணித்தரமான நம்பிக்கை மக்களிடையே வேரூன்ற வேண்டியது அவசியம். எந்த நாட்டிலுமே பொதுமக்களுக்கு நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டால் அதன் பிறகு என்ன நடக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.